மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்பவே எமர்ஜென்சியான ஒரு விஷயம் தான். பிகாஸ் நம்ம மகாநதி ரிலேட்டடாக சிலர் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. லேட் நைட் அண்ட் இயர்லி மார்னிங்கில் நம்ம குமரன் இருக்காங்க இல்லையா, கமருதீன் அண்ட் ஸ்ரீனி, நம்ம சுவாமி அவர்களுடைய அசிஸ்டன்ட், இவங்க வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா, அந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு குட்டி தேவதை மாதிரி இருக்காங்க. பட் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அண்ட் மகாநதியில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கும் ரிலேட்டடான ஒரு பர்சனுக்கு தான் வந்து இந்த இஷ்யூ, அதாவது அவங்க ரிலேட்டிவ் குழந்தைக்கு இந்த இஷ்யூ இருக்குது. இந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாசினி ஸ்ரீ. ரொம்பவே ரேரான ஒரு டிசீஸ் வந்திருக்கு பாப்பாவுக்கு. இந்த கிட்னி, அப்புறம் இந்த பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் இருக்காம். அந்த நோய் பேர் வந்து ஹெச்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கூட கிளியராக தெரியல. பட் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது மினிமம் அமௌண்ட்டாக இருந்தாலும் பண்ணலாம். அதர்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து இதை பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா அவங்களால முடிஞ்சதை வந்து நமக்கு இந்த குட்டி பாப்பாவை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அவங்க ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் நானுமே இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கா. ஸோ குட்டி குழந்தை கண்டிப்பாக எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். கடவுள்கிட்டயோ வேண்டிப்போம். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்களுமே எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாப்பா ஃபேஸை பார்க்கும்போது இந்த பாப்பாவுக்கு இந்த வயசில் இது என்ன பண்ணுச்சு, கடவுள் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கோவமே வருது. இன்னொன்றுமே நான் எப்போவுமே இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி டொனேஷன் கேட்கும்போது யோசிப்பேன், ஏன் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து அவங்களே வந்து பண்ணி கொடுக்கக்கூடாது, இல்லாதவங்க கிட்ட நிறைய லட்சமாக வந்து இது செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டும் பாதி செலவாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாப்பா வந்து காப்பாற்றி கொடுக்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்கல. முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சவங்க டொனேட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பாப்பா சேவ் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எல்லாரும் ப்ரேயர்ஸும் பண்ணிக்கோங்க.